வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிர் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி, தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ. திரைகள் இட்டாலும் மறைந்து கொள்ளாது, அணைகள் இட்டாலும் வழியில் நில்லாது, பொன்னினதி தன்னினதி ஜீவனதி. வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, நம்ம லெஜண்ட் ஒரு இளையராஜா இசை ஞானி என்றால் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் குரல் ஞானி, அவருடைய நினைவிடத்தில் தான் இருக்கேன். சென்னையில் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் இருக்க அவருடைய பண்ணை வீட்டில் அவருடைய நினைவிடம் இங்கே அமைஞ்சிருக்கு. அவர் மூச்சை நிறுத்திய நாள், அந்த பாடும் நிலா தன் மூச்சை நிறுத்திய நாள் 25/9/2020. அவர் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய தலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவர் ஒரு சிவபக்தர் என்பதால் லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது, திருவுருவச் சிலை. இங்க அவருடைய புடைப்பு சிற்பம் இருக்கிறது. நான் அவருடைய தீவிர ரசிகனான நான், எஸ்பிபி பாடல்களால் கேட்டு புத்துணர்ச்சி தினசரி பெறும் நான், அவருக்கு என்னுடைய மலர் மாலை அணிவித்து என்னுடைய கண்ணீர் அஞ்சலிகளை காணிக்கையாக்கிவிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவருடைய நினைவிடத்துல இருந்து அவருக்கு ஒரு நினைவஞ்சலியை பதிவு செய்ய போறேன். தேநீர் கடையில பாத்தீங்கன்னா இது ஒரு பொன் மாலை பொழுது பாட்டு ஒலிக்கும். பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா மண்ணில் இந்த காதலன்றின்னு ஒரு பாட்டு ஒலிக்கும். தூரத்துல கல்யாண வீட்டுல கேட்டீங்கன்னா வலையோசை கல கல கலவென கவி. இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லா உணர்வுகளிலும் எல்லா காலகட்டங்களிலும் நம்மோடு கலந்து வந்தவர் ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அவர் நம்ம வாழ்க்கையில, தமிழர்கள் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் நம்மளுடைய செவிப்பறை பாட்டை கேட்கறீங்க இல்லையா, காது, அந்த செவிப்பறையில அவர் சிலுவையா அரைஞ்சிட்டு போயிட்டாரு. அதனாலதான் ஒவ்வொரு பாட்டு கேட்கும் போதும் அதுல இருந்து அவர் உயிர் தெழுறாரு, ஏசுநாதர் மாதிரி. எல்லாருக்குமே தசைகள்ல தான் தொண்டை, ஆனா இவருக்கு மட்டும் இசையால தொண்டை. எண்ணற்ற சாதனைகள் புரிந்தவர், நல்ல ஜென்டில்மேன். எஸ்பிபி அவருடைய இழப்பு நம்மளால இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர் ஜூன் 4, 1946 ஆண்டு நெல்லூர் மாவட்டத்தில் ஆந்திர பிரதேசத்துல பிறந்தவர். ஸ்ரீபதி பண்டிதாரத்யுல பாலசுப்ரமணியம் என்பதன் சுருக்கம்தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். நிறைய கிண்ண சாதனைகள், நிறைய விருதுகள், பத்மஸ்ரீ விருதன், பத்மபூஷன் விருது, இப்படி எண்ணற்ற விருதுகள், சாதனை மேல் சாதனை புரிந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்து, இன்னைக்கு அவருடைய சரீரம் இங்க இல்லைன்னா கூட அவருடைய சாரீரத்தை கேட்டு நாம இன்னைக்கு அவர் நம்மளோட அவருடைய சாரீரம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவருடைய நினைவிடம் தான் இங்க தாமரைப்பாக்கத்துல மிக அழகாக அமைஞ்சிருக்கு இந்த அவருடைய நினைவிடம். அவர் பாத்தீங்கன்னாக்கா 1900 அவர் 46ஆம் ஆண்டு பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே மேடை பாடகர், அதாவது பாடகர் ஆகணும்னு அவருக்கு ஒரு ஆசை. நல்லா அவர் முறைப்படி சங்கீத ஞானம் இல்லைன்னா கூட இயல்பாகவே நல்லா பாடுவார். அப்படி பாட வேண்டியவர் பொறியியல் படிப்புக்காக சென்னைக்கு பொறியியல் படிப்பு காலேஜில் சேர்றாரு. இருந்தாலும் பாடகர் ஆக வேண்டுங்கிற ஆசையில பொறியியல் படிப்பை பாதியிலே விட்டுட்டு இளையராஜா, கங்கை அமரன், பாவலர் வரராஜன் இவங்களோட சேர்ந்து மேடை கச்சேரி, மேடை பாடல்கள் எல்லாம் நடத்தி பாடகராக இருந்தார். இருந்தாலும் சினிமாவில் பாட வாய்ப்பு வேண்டி நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருந்தாரு அவரு. அப்படி சினிமா பாடல்களுக்கு அவர் நிறைய வாய்ப்புகள் தேடும்போது 1966 ஒரு தெலுங்கு படத்துல பாடுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதுல இருந்து திரைப்பயணத்துல தன்னுடைய பாடகரா தொடர்றாரு. அவர் ஒரு குரல் வித்தியாசமான குரல், எல்லாருக்கும் பொருந்தி பாடக்கூடிய ஒரு குரல் வித்தகர். சினுங்கல், சிரிப்பு, கொஞ்சல் இதெல்லாம் அவருடைய பாடல்கள்ல இயல்பாவே இருக்கும். அப்படி பாட ஆரம்பிச்சவர் அவருடைய முதல் பாடலா தெலுங்குல ஆரம்பிச்சது. தமிழ்ல நமக்கு சாந்தி நிலையம் படத்துல இயற்கை எனும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணை எண்ணிங்கிற பாடல் தான் அவர் முதல் பாடலா வெளியாகி, அதுதான் அவருடைய முதல் பாடலாக சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40,000 பாடல்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல 16 மொழிகள்ல 40,000 பாடல்கள் பாடி உலக கிண்ண சாதனை புரிஞ்சிருக்காரு. அதை தவிர தனிப்பட்ட முறையில ஏராளமான சாதனைகள் எஸ்பிபி ஐயா செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு கன்னட படத்துல உபேந்திரா அவர் அப்படிங்கிற இசையமைப்பாளரோட இசையில ஒரே நாள்ல
அதாவது ஒரே நாள்ல வந்து 2016ஆம் ஆண்டு ஒரே நாள்ல 21 பாடல்கள், காலை 9 மணிலிருந்து நைட் 9 மணி 21 பாடல்கள் ஒரே நாள்ல பாடி சாதனை புரிஞ்சிருக்காரு. தமிழ்ல வந்து ஒரே நாள்ல 19 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. தெலுங்குல 16 பாடல்கள் ஒரே 6 மணி நேரத்துல பாடியிருக்காரு. இப்படி வந்து அவர் பாடல்கள்ல அசுர சாதனை புரிந்து இந்த கொரோனாங்கிற அந்த கொடிய இதுக்கு அவர் வந்து அவரை நம்ம இழந்து இன்னைக்கு நம்ம வந்து தவிக்கிறோம். அந்த எஸ்பிபி ஐயா அவர்கள் வந்து 2001ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றாரு. 2011ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது பெற்றாரு. அதாவது எஸ்பிபி அவர்கள் வந்து கர்நாடக சங்கீத முறைப்படி தெரியலனா கூட சங்கராபரணம் படத்துக்காக கர்நாடக சங்கீத பாடல்களை பாடி தேசிய விருது வாங்கியிருக்காரு. 6 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. 4 மொழிகள்ல வந்து தேசிய விருது வாங்கின ஒரே பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மட்டும்தான் 4 மொழிகள் பாடின பாடல்காக வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி 40,000 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. ஸோ கடைசி வரைக்கும் ரொம்ப ஜென்டில்மேன், எல்லாரையும் ஊக்குவிப்பாரு. அவர் பின்னணி பாடகர் மட்டும் கிடையாது, இசையமைப்பாளர். சிகரம் போன்ற படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. துடிக்கும் கரங்கள் போன்ற படங்களுக்கு. நடிகர், கேளடி கண்மணி இந்த மாதிரி படங்கள்ல வந்து சிறந்த நடிகரா, சிகரம் போன்ற படங்கள் எல்லாம் வந்து நல்ல நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் என்ற பன்முக திறமை கொண்டவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவர் வந்து அவருடைய குரல் வந்து ஒரு தெய்வ குரல் மாதிரி அவருடைய குரல். அவர் குரலுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. அவர் பாடல்களை கேட்காத நாள் கிடையாது. இந்த காற்று உள்ளவரை, இந்த தமிழர்கள் இருக்கிற வரை, உலகம் உள்ளவரை அவருடைய குரல் வந்து எங்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் குரலால் வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. அவருக்கு பிறகு இன்று அவருடைய மைந்தன் ஐயா எஸ்பிபி சரண் அவர்கள் இன்று அவருடைய குரலில் நம்ம பாட்டு பாடிட்டு இருக்காரு. இந்த நினைவிடத்துக்குள்ளே வரும்போது நம்ம வந்து அவருடைய ஆத்மாவுடைய அந்த சக்தி, அந்த அவருடைய நல்ல மனசை நம்மளால உணர முடியுது. அந்த வைப்ரேஷனை மனசுக்கு ரொம்ப அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நல்லா பரிபூர்ணமா இன்னைக்கு வந்து என்னால உணர முடியுது. அவரை நாம் தினந்தோறும் வணங்க வேண்டும். அவருடைய இழப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. எஸ்பிபி நினைவிடத்துல ஒரு எளிய ரசிகனா நான் இங்க வந்து அவருக்கு வந்து அவர் ஒவ்வொரு நடிகருக்கும் அவர் பாடின முத்தான பாடல்களை நினைவு கூர்ந்து என்னுடைய அஞ்சலியை செலுத்தலான்னு நான் வந்து விரும்பப்படுறேன். முதல்ல வந்து எஸ்பிபி ஐயா வந்து எம்ஜிஆருக்கு பாடின பாடல் 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா அடிமை பெண் படத்துல பாடியிருப்பாரு. இதுதான் ஆக்சுவலா எஸ்பிபி தமிழ்ல பாடின முதல் பாடல். ஆனா இந்த பாடல் அப்புறம் தான் வெளியானது. இந்த படத்துல பாட்டுக்கு எஸ்பிபி பாடுறன்னு அறிவிச்ச பிறகு அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்ப எம்ஜிஆர் கிட்ட வந்து நம்ம வேற பாடகர் வைக்கலாம்னு கேட்கும்போது இல்ல இவர் எம்ஜிஆருக்கு பாடுறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாரு. வேற அவர் வச்சு பார்த்தா அவருக்கு சங்கடமா இருக்கும். 1 மாசம் கழிச்சு அவரே பாடட்டும்னு சொன்னாரு. 1 மாசம் கழிச்சு வந்து அவர் பாடி இந்த பாடல் முதல் பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. அதே போல அதுக்கு எம்ஜிஆருக்கே பாத்தீங்கன்னாக்கா அவள் ஒரு நவரச நாடகம் பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று இதெல்லாம் எம்ஜிஆருக்காக எஸ்பிபி பாடிய முத்தான பாடல்கள் எனது ரசனையில். அடுத்து வந்து நடிகர் திலகம் சிவாஜிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பொட்டு வைத்த முகமோன்ட்டு சுமதி என் சுந்தரியில ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அட்டகாசமா இளமை கால எஸ்பிபி குரல், இளமை கால சிவாஜி. அதே போல பட்டாக்கத்தி பைரவன் படத்துல எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் என் வாழ்க்கை வானில் நிலாவே, இது இலங்கை வானொலியில தினசரி ஒளிபரப்பான பாடல் எஸ்பிபி குரலுக்காக இன்றும் ரசிக்கப்படுது. அப்புறம் வாழ்க்கைங்கிற படத்துல காலம் மாறலாம் நம் காதல் மாறுமான்ட்டு வாணி ஜெயராம் கூட பாடியிருப்பாரு சிவாஜி அம்பிகாவுக்காக. இது வந்து சிவாஜிக்காக எஸ்பிபி பாடிய ஒரு முத்தான பாடல்கள். அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எஸ்பிபி பாடின பாடல்கள் என்னுடைய ரசிகர்கள். வீலியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே, பஞ்சு அருணாவசத்தின் வரிகள் புவனா ஒரு கேள்விக்குறி படத்துல பாடியிருப்பாரு. அதே போல தில்லுமுள்ளு படத்துல வந்து MS விஸ்வநாதன் இசையில ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. மீசை இல்லாத ரஜினி அழகுதான், எஸ்பிபி குரலும் அழகுதான் இந்த பாடல்ல. அதே போல தம்பிக்கு எந்த ஒரு படத்துல காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே, இந்த பாட்டை பிடிக்காத இவங்களே கிடையாது. அற்புதமான பாடல். இந்த மாதிரி ரஜினிக்கு பாடிய முத்தான பாடல்களை இந்த 3 நான் சொல்லுவேன். இது வந்து கமல்ஹாசன், உலகநாயகன் கமலஹாசனுக்கு எஸ்பிபி பாடின பாட்டு கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றான் என்று நிழல் நிஜமாகிறது படத்துல பாடியிருப்பாரு அந்த பாட்டு. அப்புறம் வாழ்வே மாயம்ல நீலவான ஓடையில்
நீந்துகின்ற வெண்ணிலா. இந்த பாட்டு அற்புதமான பாட்டு. எல்லாத்தோட அபூர்வ சகோதரர்கள் படத்துல எஸ்பிபிக்காக பாடின பாட்டு. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன். அந்த பாட்டு, அந்த குரல், அந்த குள்ள அப்புவுக்கு அவர் பாடின பாட்டு இப்பவும் கண் கலங்க வைக்கும். இப்படி கமலுக்காக பாடியிருக்காரு. அடுத்து வந்து விஜயகாந்த், இப்ப நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்காக அவர் பாடின பாட்டு இந்த சின்ன மணி குயிலே, அம்மன் கோயில் கிழக்கால படத்துல அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. சின்ன கவுண்டர்ல முத்துமணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாளாட்ட, எவ்வளவு அழகா விஜயகாந்துக்கு தகுந்த மாதிரி பாடியிருப்பாரு. அப்புறம் வந்து சிவகுமார், நடிகர் சிவகுமாருக்கு வந்து நம்ம எஸ்பிபி பாடின பாட்டு முள்ளில்லாத ரோஜான்னு காஷ்மீர் காதலி படத்துல பாடியிருப்பாரு. அப்புறமா வந்து சிட்டுக்குருவிங்கிற படத்துல என் கண்மணி உன் காதலி ஒரு அந்த பாட்டு ஒன்று பஸ்ல பாடுற மாதிரி, இந்த அம்மா கருவாட்டு கூட இறங்குன்னு வரும் அந்த பாட்டு. இப்படி சிவகுமாருக்கு நல்ல பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அப்புறமா வந்து முத்துராமன் கூட வந்து மறைவுங்க புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் எஸ்பிபி இணைஞ்சு நான் என்றால் அது அவளும் நானும் ஒரு பாட்டு இருக்கு. ஆங்கிலத்துல ஜெயலலிதா பாட எஸ்பிபி பாடியிருப்பாரு. முத்துராமனுக்கு அந்த பாட்டு ஒரு நல்ல சிறந்த பாட்டு. அடுத்து ஜெய்சங்கர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு இவர் எஸ்பிபி பாடின பாட்டுல கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம்னு மேயர் மீனாட்சி படத்துல கேஆர் விஜயா கூட பாடிய பாடல் ஜெய்சங்கருக்காக பாடியிருப்பாரு. அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க பாக்யராஜ், நம்ம பாக்யராஜ் வந்து நகைச்சுவை பாக்யராஜுக்காக அவர் எஸ்பிபி பாடின பாடல் எல்லாராலையும் மறக்க முடியாத பாடல் வந்து டார்லிங் 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 படத்துல ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், சங்கர கணேஷ் இசையில அந்த அருமையா பாடியிருப்பாரு. அப்புறமா வந்து முந்தானை முடிச்சு படத்துல சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியேன்ட்டு புலமைப்பித்தன் வரிகள், அந்த படத்தோட முந்தானை முடிச்சு கதையே இந்த பாட்டுல வந்திருக்கும். அருமையான பாட்டு. அப்புறம் தாவணி கனவுகள்ல ஒரு நாயகன் உதயமாகிறான் ஊரார்களின் அந்த பாட்டு, இது வந்து பாக்யராஜுக்காக நம்முடைய எஸ்பிபி பாடின அருமையான பாடல்கள். அடுத்து வந்து நம்ம வந்து சுருளிராஜன், ஒரு நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் தெரியும் எல்லாருக்குமே. எஸ்பிபி கதாநாயகர்களுக்கு தான் பாடியிருப்பார்னு நினைச்சோம். ஆனா மிமிக்ரி குரல் பண்ணி சுருளிராஜன் மாதிரியே வந்து குரலை மாத்தி பாடிப்பாரு. கொஞ்சம் ஒதுங்கு நான் தனியா பேசணும் உன்னோட இந்த பாட்டு சுருளிராஜ் தான் பாடினதுலாம் நினைச்சிருப்பாங்க, அது பாடினது எஸ்பிபி. அதே போல ரஜினிக்கு பாயும் புலி படத்துல ஆடி மாச காத்தடிக்க வாடி புள்ள சேத்தனைக்க மானே மாங்குயிலே, இதுவும் குரலை மாத்தி பாடியிருப்பாரு. அடுத்து வந்து நடிகர் மோகன், அவர் வந்து மைக் மோகன் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அந்த மோகன் பல படங்கள் வெள்ளி விழா கண்டது எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட பாடல்களாலதான். அதுல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்களாலதான் மோகனுக்கு பிரபலம் கிடைச்சது. பயணங்கள் முடிவு படத்துல மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து ஒரு தேரில் நானும், அதுல அப்படியே இருமி ஒரு புற்றுநோயாளி இரும்பல் அப்படியே எஸ்பிபி இரும்புவா இருப்பாருங்க. அந்த மாதிரி யாராலையும் உயிரை கொடுத்து பாட முடியாது. அதே போல இதய கோயில் படத்துல யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அந்த பாடல் மோகனுக்காக பாடியிருக்காரு. மோகனுக்காக குங்குமச்சிமில் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, அவர் நினைவு தூங்கினாலும் இந்த பாடு நிலாவோட நினைவுகள் நமக்கு தூங்காது நெஞ்சிலிருந்து. அப்படி மோகனுக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு. ராஜேஷ், நடிகர் ராஜேஷுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அச்சமில்லை அச்சமில்லை விஎஸ் நரசிம்மன் இசையில ஆவாரம் பூவு 6-7 நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு, இந்த பாட்டு நல்லா இருக்கும். அடுத்து தேங்காய் சீனிவாசன், அவருக்கு ஒரு பாட்டு எஸ்பிபி பாடியிருக்காரு. ராதிகா ஜோடியா தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருக்காங்க. அன்பே சங்கீதாங்கிற படம். சின்ன புறா ஒன்று என்ன கனாவினில் வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன புறா ஒன்று பாடல் வானொலியில கேட்டு கேட்டு இயங்கின பாடல். அந்த தேங்காய் சீனிவாசனுக்காக அவர் பாடிய அந்த பாடல் வந்து சூப்பர் ஹிட். அதுவும் வந்து தேங்காய் சீனிவாசன் பாடுற மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து நடிகர் ஆனந்த், அவர் உன்னை தொட்ட தென்றல் வந்து என்னை தொட்டு சொன்னதொரு சேரி, அது ஆனந்துக்காக பாடியிருக்காரு. கர்நால அர்ஜுனுக்காக மலரே மௌனமா அந்த பாடல். ராம்கிக்காக வந்து சின்ன பூவை மெல்ல பேசல சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்கார பூங்குயிலே, அது ராம்கிக்காக பாடியிருக்காரு. அப்புறம் சந்திரசேகர், வாகை சந்திரசேகர் இப்ப சொல்றேன் இல்லைங்களா, அவருக்கு வந்து நிழல்கள் படத்துல மழை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சீர் கோயில், இந்த பாட்டு அவருக்காக பாடி சூப்பர் ஹிட்டாக ஆயிருக்கு. அடுத்து வந்து ரகுவரனுக்கு தலையை குனியும் தாமரையே, இந்த பாட்டு அவருக்காக பாடியிருக்காரு.
டி ராஜேந்தர் எஸ்பிபி காம்போல வந்த எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது, அது நானும் முந்தன் உறவை தண்ணீரில் மூழ்கும் ஓடம் நானே, அந்த பாட்டு தினம் தினம் முன்முகம் நினைவினில் மலரு. ஆனந்த் பாபு நடிகர் நாகேஷ் கதாநாயகனாக அறிமுகமான படம். இந்த பாட்டை தினம் தினம் மாறிட்டு நான் ஆனந்த் பாபு ஸ்கிரீன்ல வரும்போது விசில் பறக்கும். அந்த பாடல் எஸ்பிபி தான் ஆனந்த் பாபுக்காக பாடினாரு, டி ராஜேந்தருக்காக. அப்புறம் பிரபு சின்னத்தம்பி படத்துல பாட்டுக்காகவே ஓடிச்சு பிரபு. அதுல குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம் அந்த பாட்டு. ராஜகுமாரன் பிரபுவோட 100வது படத்துல என்னவென்று சொல்வதம்மா மஞ்சியவள் பேரழகை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவுக்காக ஏராளமான பாட்டு பாடியிருக்காரு. ராமராஜனுக்கு எஸ்பிபி பாடினது கரகாட்டக்காரன் 1 வருஷம் ஓடின படம், பட்டி தொட்டியெல்லாம் இட்டான படம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, அந்த பாட்டு பாடினது எஸ்பிபி தான், ராமராஜனுக்காக பாடினாரு. சுரேஷ்காக சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், அவருடைய நினைவரத்திலிருந்து இந்த பாடலாம் பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்பிபி ஆத்மா அவர்களை மனசார வணங்குறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நடிகர் விஜய் இன்றைய தலைமுறை. விஜய்க்கு லவ் டுடே படத்தில் அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளேங்கிற பாடல். அடுத்து அஜித்துக்கு அமர்கலம் படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்னு ஒரு பாட்டு. எஸ்பிபி அப்படியே உச்சஸ்தாயில் பயங்கரமாக பாடியிருப்பார். அந்த பாடலுக்கு ஈடு இணையே கிடையாது. அடுத்து சூர்யாவுக்கு 7ஆம் அறிவு படத்தில் அம்மா அம்மா காதல் பொன்னம்மா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாடலும் மிக இனிமையாக இருக்கும். அடுத்து குணாலுக்கு காதலர் தினம் படத்தில் காதலேனும் தேர்வெழுதி அப்படின்னு ஒரு பாட்டு. இப்படி அன்று தொடங்கி இன்று வரை எல்லா தலைமுறை நடிகர்களுக்கும் பாடல்களை பாடி அவர்களுக்கு புகழை பெற்றுத்தந்தவர் நமது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே மறக்க முடியாத இனிமையான பாடல்கள். இந்த அவருடைய நினைவிடத்துக்கு அவரை வணங்கி அவருடைய ஆத்மா சாந்தியடை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவர் எஸ்பி பாலசுப்ரமணியா அவர்களுடைய புகழ் வாழ்க வாழ்கவே என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.